இந்த நிகழ்வினை செங்கற்பட்டு தெற்கு மாவட்டத்தில் மாவட்டத்தினுடைய விவசாய அணியினுடைய தலைவர் சகோதரர் திரு மகேஷ் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமை ஏற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். மாவட்டத்தினுடைய நிர்வாகியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில விவசாய அணியினுடைய துணைத் தலைவருமான அருமை சகோதரர் திரு MKR பிரகாஷ் மிக மிக ஒரு நல்ல முறையில கட்சியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கின்றார். அவருக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற விவசாய அணியினுடைய நிர்வாகிகளை வரவேற்கும் விதமாகவும் நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவர் அருமை சகோதரர் BG மோகனராஜா உள்ளிட்ட நம்முடைய இந்த பகுதியினுடைய மண்ணின் மைந்தன் மாநிலத்தினுடைய கூட்டுறவு பிரிவினுடைய இணை அமைப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய அண்ணன் திரு சிவசெந்தமிழ் அரசு, வருகை புரிந்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகள், பொதுச் செயலாளர்கள் அருண் கோதண்டம், துணைத் தலைவர்கள் சுந்தரவேல், மாவட்ட செயலாளர்கள் ஸ்ரீதர், மண்டல் தலைவர் கன்னிவேல் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வரவேற்பு அளிக்கும் விதமாக வரவேற்பு உரையை நிகழ்த்த அருமைக்குரிய சகோதரர் இந்த மாவட்டத்தினுடைய விவசாய அணியினுடைய தலைவர் திரு K மகேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது மாநில தலைவர் விவசாய அணி தலைவர் GK நாகராஜன் அவர்கள் அண்ணன், விவசாயிகளின் காவலன் மற்றும் விவசாயிகளின் நண்பன் தலைமையேற்று வந்திருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் பிரவீன்குமார் அவர்கள் சார்பாகவும் முன்னாள் மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் அவர்களுக்கும் எங்கள் மாவட்ட பொதுச் செயலாளர் கங்காதரை மற்றும் காவணம் முருகன், மாவட்ட தலைவர் இங்கத்தி, மாவட்ட தலைவர் இந்த சரவணியை நடராஜ் அவர்களுக்கும் மற்ற மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அவர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர் உத்தரகுமார், ருத்ரகோட்டி, நடராஜன், மாநில பொதுச் செயலாளர் விவசாய அணி சார்பாக வந்திருக்கும் எங்களுக்கு பொறுமையில் முன்னிலை வகித்திருக்கும் ரவிச்சந்திரன்ஜி மற்றும் ராமலிங்கஜி மற்றும் ராஜேஷ் கண்ணாஜி அவர்களுக்கும், பாண்டியன் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கும் சிவசந்திமிஷ் அவர்களுக்கும் மற்றும் இணைய அனைத்து மாநில உறுப்பினர்களுக்கும், மாவட்ட நிர்வாகிகளுக்கும், கிளை தலைவர்களுக்கும், ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்று ஏதோ விட்டுருந்தா என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அனைவரையும் கூப்பிடுற நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு நேரம் பத்தல, அதனால என்ன எல்லாருக்குமே என் வாழ்த்துக்கள் வருக வருக நான் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பு தருமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். மகேஷ் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக வரவேற்பு உரையை நிகழ்த்தினாலும் அனைவரையும் வரவேற்க வேண்டும், ஒவ்வொரு பெயரையும் உச்சரிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரிடையே இருந்தாலும் காலத்தினை கருத்திலே கொண்டு அவர்கள் இந்த கொஞ்சம் பெயர்களை உச்சரித்தார். எஞ்சியவர்கள் நிச்சயமாக எல்லோருடைய மனதிலும் இடம் பிடிக்கும் வண்ணம் அவர் செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இதனை பாராட்டும் விதமாக ஒரு கரகோஷத்தை திரு மகேஷ் அவர்களுக்கு, ஏன்னா செங்கற்பட்டு தெற்கு மாவட்டத்தில் நாளைக்கு முன்னாள் மாநில திரு நயனார் அவர்கள் வருகை புரிந்து மாபெரும் நிகழ்ச்சி நடந்தது. உடனடியாக 3 நாளிலே மாநிலத்தினுடைய விவசாய அணி தலைவரை அழைத்து மிகப்பெரிய ஒரு மிக சிறப்பு வாய்ந்த பண விதை நடும் விழாவின நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற மகேஷ் அவர்களை மாவட்டத்தின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் அருமைக்குரிய சகோதரர், இந்த மாநிலத்தினுடைய விவசாயினுடைய துணைத் தலைவர் எங்களுக்கெல்லாம் எல்லா நிகழ்ச்சியிலும் கட்சியினுடைய அனைத்து நிகழ்ச்சியிலும் நல்ல ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய சகோதரர் திரு MKR பிரகாஷ் அவர்களை, மாநில துணைத் தலைவர்களை உங்களுடைய உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய். நம்ம இடத்துக்கு தென்பட்டு நம்ம எல்லாருக்கும் இருந்தாலும் நம்ம பாரதிய ஜனதா விவசாய அணி மாநிலத்தில் இன்று தமிழகம் சுற்றுப்பயணம் செய்து சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து விவசாயிகளை நேரடியாக வீட்டுல ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு குறை கேட்கிற ஆள் இல்ல, ஸ்பாட்டுக்கு போய் விவசாயிகள் ஒவ்வொரு தொகுதியிலும் முழுக்க தொடர்ந்து
தமிழ் 6ஆம் முறை இப்ப டைரக்டா இப்ப சொல்ல தேவை அவங்க தனிப்பட்ட முறையா நீங்க தெரிஞ்சுக்கணும் இவங்களை. இப்ப தமிழகம் இவங்களுக்கு விவசாயம் அன்னைக்கே பாரதிய ஜனதா கட்சி எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு வந்து ஒரு பாரமா ஆகி போச்சு. அது மாதிரி ஒரு மக்கள் மனசுல இது மாதிரிதான் வந்து ஒரு அடையாளத்தை நம்ம வந்து பெறணும். எப்படி சொல்லணும்னா இப்ப நம்ம பாரதிய ஜனதா கட்சியில விவசாயினா யாரு அண்ணன் இப்ப எல்லா விவசாய அளவுக்கு அவங்களோட உழைப்பு அது மாதிரியான விஷயங்கள் மறைமுகமா நேரடியாகவும் எவ்வளவோ விஷயம் மத்திய அரசு ஒவ்வொரு முறையும் இருக்காங்க. அது போல இப்ப இந்த இடத்துலயும் வந்தாலும் உங்களுடைய மெயினான விவசாயிகளுக்கு என்ன விஷயமோ அதை டைரக்டா சுருக்கமா நம்ம இப்ப சொல்றீங்களே. இப்ப இங்க நம்ம இவ்வளவு 5000க்கு நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துல 5000க்கு மேற்பட்ட பனை தொழிலாளர்கள் இருக்காங்க. இப்ப அவங்களோட முக்கிய பிரச்சனை என்ன அது பார்த்தோம். இப்ப நம்ம இங்க கம்பெனிஸ் இருந்துச்சு, டாப்கோ கம்பெனி க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. உங்களுக்கு அத மாதிரி நீங்க கிரவுண்ட் இங்க ரியாலிட்டி என்னன்றது தெரியும். சோ அதனால இப்ப அதெல்லாம் நீங்க வந்து டைரக்டா நம்ம மாநில தலைவர் வர்றப்ப உங்களுடைய சார்பா நீங்க என்ன உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க. இப்ப கவர்மெண்ட் நம்மளுடைய அரசு தான் வரப்போகுது. நீங்க எல்லாத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயமா உங்களை மனசுல உள்ளதை நீங்க பிராங்கா எல்லாத்தையும் பேசி அததான் இங்க அதுக்காக தான் உங்களுடைய குறைகளை கேட்கறதுக்காகவும் அதை சரி பண்ற நிவர்த்தி பண்றதுக்காக தான் அங்க வந்திருக்கிறாங்க. சோ அதனால உங்களோட குறைகளை டைரக்டா எல்லாத்தையும் சொல்லுங்க. இதுக்கு நீங்க இது விஷயமா எல்லாத்தையும் மற்றும் நம்மளுடைய அண்ணன் நம்மளுடைய முன்னாள் நான் நிறைய டைம் எடுத்துட்டு பேசுற மாதிரி இருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய கரண்ட் மாவட்ட தலைவர் நம்மளை பத்தி நான் சொல்ல தேவையில்லை. மிகவும் சுறுசுறுப்பாக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட எல்லா தொகுதிகளிலும் விவசாயம் மட்டுமில்லை எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து ஒவ்வொருத்தருடைய குறைகளை பார்த்து நம்ம காவல். சரி, நான் நிறைய பேச விரும்பல. அது மாதிரி முன்னாள் மாவட்டத்தில் எல்லா நிர்வாகிகள் ரவிச்சந்திரன் ஆகட்டும், ராமலிங்கம் ஆகட்டும் எல்லாருமே விவசாயிகளுக்காக காத்துட்டு இருக்காங்க. எந்த குறைகளா இருந்தாலும் அதை தெரிவிச்சு நம்ம தலைவர் வந்திருக்கிறாங்க. நீங்க சுருக்கமா பேசுங்க. நன்றி. அண்ணனுக்கு நன்றி. சந்தோஷமான விஷயம், நேற்றிலிருந்து இந்த 100 நாள் வேலை திட்டம் 125 நாளா மாத்தி இருக்கிறாங்க. முதல் விஷயம் 125 நாளா மாத்தி இருக்காங்க. விவசாய வேலைகள் பாதிக்காத வண்ணம் அந்த நேரத்தில் விவசாய பணிகளுக்கு செல்லுவதற்கு விடுமுறை இருக்கிறது. அடிப்படை தொகை 230 குறைஞ்சபட்ச வேலையை குறைஞ்சபட்சமா அவ்வளவு ரூபாய் ஏற்றிருக்காங்க. 240 ரூபாய் குறைஞ்சபட்சம், இனிமே குறைஞ்சபட்சம் மாத்திருக்காங்க. எல்லாருக்கும் பணி கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதனால பாரத பிரதமர் 100 நாள்ல இருந்து 125 நாட்களுக்கு இந்த பணியை உயர்த்திய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கரகோஷத்தை நாம் எல்லோரும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு ரொம்ப உதவியா இருக்குது. மிக முக்கியமான விஷயம், திமுக அரசாங்கம் பண்ணலாமா இது? அவங்க சொன்னாங்க, ஆனா செஞ்சது யாருங்க? பாரத பிரதமர் மோடி அவர்கள். இத்தனை சிறப்புகளை தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்விற்கு அண்ணனோடு வருகை புரிந்திருக்கின்ற மாநிலத்தினுடைய விவசாய நிர்வாகிகள் அருமை சகோதரர் ருத்ரகோட்டி, அருமை சகோதரர் ராமலிங்கம், அருமை சகோதரர் ராஜேஷ் கண்ணா, அருமை சகோதரர் ரவிச்சந்திரன், அருமை சகோதரர் பாண்டியன், அருமை சகோதரர் ராஜ் உள்ளிட்ட அனைத்து மாநிலத்தினுடைய விவசாய நிர்வாகிகளையும் அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுது உங்களிடையே எங்களுடைய மாநிலத்தின் விவசாயினுடைய தலைவர் அருமையான திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள் உரையாடுவார்கள். முதல்ல உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா கொஞ்சம் காலதாமதானா கூட நீங்க அனைவரும் பொறுமையோடு அமர்ந்திருந்து வர்றப்பெல்லாம் மறந்துட்டு இருந்தீங்க. ரொம்ப சிறப்பான பணி உலகத்திலே எதுன்னு சொன்னா ஒரு உயிரை வளர்த்துவது. அதுவும் நீங்களாம் ஒரு மரத்தை காலையில் நெட்டு வளர்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த முதல் பாராட்டுகள். பெண்களை சக்தின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க சக்தின்னு? அங்கிருந்து தான் புதிதாக உருவாகும். ஒரு குழந்தை உருவாகிறதாகட்டும் எதுவாகட்டும் பெண்களிடம் தான் படைக்கப்பட்ட அந்த திறன் இருக்கிறது. அதனால கையால வைக்கப்பட்ட இந்த தலைத்து ஓங்கும் என்பதுல மாற்று கருத்தே இல்லை. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு. இரண்டாவதா நம்முடைய செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் பிரவீன்குமார் அவர்கள் இவ்வளவு ஆர்வத்தோட ஒரு விவசாய அணி மாவட்ட தலைவரை விட பல மடங்கு பல்கி பெருகி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்கிறது நன்றி. என்ன ரொம்ப பாராட்டுகள், உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். அதே மாதிரி நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் மோகன்ராஜா அவர்கள் வந்திருக்காங்க. கூட்டுறவுடைய சிவ செந்தமிழ் அரசு அவர்கள் வந்திருக்காங்க. அறிமுக தண்டம் அவர்கள் வந்திருக்காங்க. மண்டல் தலைவர் கன்னிவேல், இவர்களோடு நிறைய
மாவட்ட மாநில நிர்வாகிகள் இருக்காங்க. குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியிலமா நிறைய அணிகள் பிரிவுகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. எனக்கு விவசாய அணியினுடைய மாநில தலைவராக பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அது மாதிரி ஓபிசி அணி ஒரு அணி இருக்கு, மகளிருக்கு ஒரு அணி இருக்கு, இளைஞர் அணி இருக்கு. இது மாதிரி நிறைய அணிகள் இருக்கு. சோ ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு வேலையை செய்யறாங்க. விவசாய அணி நாங்க என்ன பண்றோம்? விவசாயிகளை காப்பாற்ற இந்த பணியை செய்யறோம். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அந்த பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு முன்னாடியே பேசிய பிரகாஷ் சொன்னாங்க, ஏதோ நான் தான் போய் எல்லாம் பண்றது இல்லை. என்னைக்கும் தலைவரோட கீழே இருக்கிற அடுத்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் பலமா இருந்தா தான் தலைவர் சிறப்பா செய்ய முடியும். அதனால நான் சிறப்பா செயல்படுறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா இவங்க எல்லாம் தான் முக்கிய காரணம். நீங்கள் தான் அவருக்கு ஒரு கைதட்டல பெருசா கொடுக்கணும். இந்த மாவட்ட மகேஷ் அவர்கள் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி நான் ஒரிசால இருந்தேன். ஒரிசால இருந்தப்ப என்ன கூப்பிட்டாரு, ஐயா இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி தலைவரை வச்சிருந்தாங்க, நிகழ்ச்சி நடக்க முடியாம போயிடுச்சு சார். நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, நான் கட்டாயம் வரேன், வந்து மரம் வைப்பேன்னு சொன்னேன். அவர் கொடுத்த நான் அந்த வாக்குறுதியை காப்பாற்றணும்னு நீங்க வந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் அதுக்காக நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வரவேற்புரை வழங்க இருந்த நம்முடைய கே சேகர் ஒன்றிய விவசாய அணி தலைவர், அதே போல நம்முடைய பாலாஜி மாவட்ட பொருளாளர், ஜெகதீஷன் மாவட்ட திட்ட பொறுப்பாளர், சதீஷ்குமார் அவர்கள் திட்ட பொறுப்பாளர், மலர்மதன் அவர்கள் திட்ட பொதுச் செயலாளர், கே முத்துகிருஷ்ணன் அவர்கள் மாவட்ட பொதுச் செயலாளர், முத்துபதி அவர்கள், கோதன்ராமன் அவர்கள், அருண் கோவண்டம் மாவட்ட பொதுச்செயலாளர் அவர்கள், பாஸ் அவர்கள், அதே போல ராஜேஷ் அவர்கள், சதீஷ்குமார் அவர்கள், ஸ்ரீதரன் அவர்கள், எம் கே தாமோதரன், சுந்தரவேர் மாவட்ட தலைவர் அவர்கள், அதே போல எங்களுடைய மாநில பொறுப்புல முக்கியமா இருக்காங்க. பிரபாகரன் மண்டல் தலைவர் வந்திருக்காங்க, பிரபாகரன் வந்திருக்காரு. அதே போல நம்முடைய மாநிலத்துடைய முக்கிய பொறுப்பு இருக்கிறவங்க நம்முடைய ரவிச்சந்திரன் இருக்காரு. ஒரு கைத்தட்டல கொடுங்க, நல்ல ஆக்டிவான ஒரு தலைவர். அதே மாதிரி எஸ் ஆர் ராமலிங்கம் வந்திருக்காரு, எங்களுடைய பொதுச் செயலாளர் இங்க இருக்காரு, அவரும் ரொம்ப ஆக்டிவான தலைவர். அதே மாதிரி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க, ரொம்ப சிறப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய முன்னாள் உரையாற்றிய பிரகாஷ் அவர்கள் தொடர்ந்து 3வது முறையாக இந்த பணியில சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய டாக்டர் எம் பிரவீன்குமார் அவர்கள் மாவட்டத்தினுடைய தலைவர். டாக்டர் நீங்க பாருங்க, ஒரு டாக்டர் எவ்வளவு அருமையா, ஒரு நேர்த்தியா எவ்வளவு அருமையா செய்யறாரு பாருங்க, மகிழ்ச்சி. அதே மாதிரி என்னோட கோயம்புத்தூர்ல இருந்து பாண்டியன் அவர்கள், அவர் ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்காரு, உரர் கம்பெனி வச்சிருக்காரு. விவசாயிகளோடு தொடர்பு உள்ளவர் பாண்டியன் அவர்கள், அவர்களையும் வருக இருக்கின்றோம். நம்முடைய திருமுருகன் மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் காமராஜ் அவர்கள், அதே போல எங்களோட ஜின்ராஜ் அவர்கள் செங்கல் பவன் மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க. ரகுபதி அவர்கள் இங்க திட்ட பொறுப்பாளராக வந்திருக்காங்க. ருத்ரகுமார், எங்க ருத்ரகுமார் வாங்க தம்பி, தம்பி ருத்ரகுமார் வந்திருக்காங்க. ஒரு இளம் விவசாய அணியில பொறுப்பேற்றிருக்காங்க. இவங்க டெல்லி போறாங்க. எதுக்குன்னா நம்முடைய விவசாய அணியினுடைய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் டெய்லி ஒரு மரம் நடுவாங்க. அந்த மரம் நடுறதுல ஒரு மரம் நடுவதற்காக நாளைக்கு போறீங்களா, நாளை டெல்லியில போய் அவங்க மரம் நட இருக்காங்க. அவர் கூட, அமைச்சர் கூட, எல்லாரும் அவருக்கு ஒரு பாராட்டுதலை தெரிவிங்க. மிக அருமையான ஒரு செயல்பாடு. மாநில பொறுப்பில் தேவலிங்கம் அவர்கள் அண்ணன் இங்க இருக்காங்க. அண்ணா தேவலிங்கம் அவர்கள் அங்க இருக்காங்க, மகிழ்ச்சி. ஓ சந்தோஷம். நிறைய பேர் எனக்கு புதுசா வந்து தெரியாது, எல்லோருத்தரும் பேரையும் சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஆசை. நன்றி ஒரு சொல்றப்ப யாரெல்லாம் பேர் மிஸ் பண்ணீங்களோ உங்க வேலை நீங்க தான் சொல்லணும். முன்னாள் மாவட்ட தலைவர் பாஸ்கர் வந்திருக்காரு. சூப்பர் சூப்பர். என்ன திடீர் லேட் ஆனதான் இல்லாட்டி ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். உங்களை அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்பதில் நான் பெருமைப்படுகிறேன். அதனால இப்ப நான் சப்ஜெக்ட் வந்துடுறேன். ரொம்ப நேரம் உங்களுக்கு வெயில் உட்கார வைக்க முடியாது. ஆமா, பனை தொழில் அப்படிங்கிறது சாதாரணமான தொழில் இல்ல. பழத்தை கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன் சொல்றாங்க தெரியுமா? கற்பக விருட்சம் ஏன் சொல்றாங்கன்னா, அந்த மரத்துல ஒரு பொருள் கூட வீணா, ஒரு மரம் நெட்டா பனை இலையில் இருந்து, இளநீல் இருந்து, அதுக்கு கிடைக்கிற உள்ள பணம் குருத்தில் இருந்து
பாலையிலிருந்து அத்தனை பல்லுயிர்களுக்கும் பிரசாதம் வரப்பிரசாதம் சொன்னா அந்த பனைமரம் தான். இப்ப என்னோட தோட்டத்துல ஒரு 10 மரத்தை வச்சு இருக்கேன், பனைமரம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. ஆனால் எங்களுக்கு என்னங்க பயன் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? எங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்குதா அப்படின்னு கேக்குறீங்கல்ல? வாழ்வாதாரம் இருக்கா? சத்தமா சொல்லுமா. நீங்க உண்மை இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் பேசாம விட்டுருவேன், இல்லைன்னு சொன்னா மேல பேசுவேன். இருக்கா இல்லையா? வருமானம் இருக்கா இல்லையா? இல்ல, வருமானம் இல்ல. வாழ்வாதாரம் புரியல உங்களுக்கு. அதாவது அந்த மரத்தினால் உங்களுக்கு பயன் இருக்கிறதா இல்லையா அதான் கேட்டேன். இல்ல. ஆமா, இன்னைக்கு சின்ன வயசுல நான் வளர்ந்தப்போ பனை மரத்துல தெலுவு குடிப்போம், வெயில் காலத்துல நுங்கு சாப்பிடுவோம், பனை ஓலையில விசிறி செய்வோம். அந்த பணம் காயிலிருந்து 2 சக்கரம் பண்ணி இடையில குச்சி வச்சு வண்டி ஓட்டுவோம் இல்லையா? எல்லாம் சின்ன வயசுல பாய் இத்தனையும் பண்ணுவோம். ஆனா ஒரு 3 கோடி பனைமரத்துக்கு மேல இருந்தது. இப்ப அவ்வளவு இருக்குது. அதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமா இருந்த பனைமரங்கள் ஒவ்வொன்றாக வீழ்த்தப்பட்டு விட்டது. ஆனாலும் கூட இன்னைக்கும் எங்க பகுதி, கோயம்புத்தூர் பகுதியில, ஈரோடு பகுதியில மரமேறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் தெளிவு இருக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் தூத்துக்குடி பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. நான் தொடர்ச்சியாக இந்த கல் இறக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன். இப்ப இல்ல, பல ஆண்டுகளாக. நான் முதல்ல ஆரம்பிச்ச முதல் போராட்டமே கல் வேண்டும் தான் போராட்டம் நடத்தும். கல் வேண்டும், கல் இறக்கணும். ஏன்னா இந்த அரசு சாராயம் விற்குது. சாராயம் 8 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் மேனுபேக்சரிங் காஸ்ட் வருது. ஆனா எவ்வளவு விற்கிறாங்க உங்களுக்கு தெரியாது. ஆமா, கரெக்டா சொல்றாங்க. 210 ரூபாய்க்கு 8 ரூபாய் பாட்டில் விற்கிறாங்க. எனக்கு தெரியுமா? தப்பா நினைச்சுக்கல. நீங்க தான் வீட்டுக்காரருக்கு பணம் கொடுத்து அனுப்புறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால சொல்றேன். உங்களுக்கு தப்பா நினைச்சுக்கல. அடிக்கிறாங்க, தெரியும். அதான் திராவிட மாடல். வீட்டுக்காரிகிட்ட காசு கேட்டு உரிமையோட சண்டை போட்டு அந்த காசை வாங்கிட்டு போய் சாராயம் குடிக்கிறதா திராவிட மாடல். அப்படிதான் அந்த கட்சி உருவாக்கி வச்சிருக்குது மக்களை. கொடுக்கல. ஆமா, அதான் உரிமைன்னு சொல்றாங்க. ஒரு அன்பை அதிகப்படுத்திடுவாங்க 2 பேருக்கும். பேசாம இருந்தா புருஷன் முன்னாடி பேச வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட இந்த மாடல் ஆட்சியிலமா விவசாயிகளுக்கு எதிரியான கட்சியாகத்தான் இந்த கட்சி இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இங்க மரம் நட வந்துட்டு அரசியல் விதையும் மனசுல போகணும்னு ஆசைப்படுறேன். சரிம்மா, நான் பேசிட்டுமா? சரி, இல்ல அதான் சொல்ல வரேன் நானு. அதனாலமா எல்லாரும் கல்லு குடிச்சா கல் போதை பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்க ஒரு கல் நல்ல சமயத்து இருக்காரு. அவர் சொன்னாரு, கல் போதை பொருள் என்று நிரூபித்தால் நான் 1 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னாரு. ஆனாலும் அரசு காது கேட்கல. கல்ல மட்டும் இறக்க விட மாட்டோம் அப்படின்னு பிடிவாதமா இருக்காங்க. என்ன காரணம் என்றால், கல்ல இறக்குனா சாராயம் விற்க முடியாது. அடிக்கிறாங்க பாத்தீங்களா? தெலுங்கு அடிச்சா கூட தெலுவையே உண்டிவில் வச்சு அடிச்சு உடைச்சிடுறாங்க. ஆனா இருந்தாலும் கூடமா பல்லா இல்லையா, பல்லாவும் உடைச்சிடுறாங்க. எஸ், அதனாலமா நாங்க என்ன பண்றோம்னா, என்ன சொல்றோமா, நம்ம சொல்ல வர்றது, வர்ற ஜனவரி 4ஆம் தேதி வேளாண் துறை அமைச்சர் டெல்லியில இருந்து கோயம்புத்தூர் வரார். நான் இந்த பண்ணை வாரியம் சம்பந்தப்பட்ட சில பேரை கூப்பிட்டு இருக்கேன். இங்க பக்கத்துல ஒரு ஃபேக்டரி இருந்தது, அந்த ஃபேக்டரி மூடப்பட்டு விட்டதுன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டுலமா இந்த திராவிட மாடல் ஆட்சியில, மு.க. ஸ்டாலின் ஆட்சியில, இதற்கு முன்பாக இருந்த கருணாநிதி ஆட்சியில எதுவும் சிறப்பாக இல்லை. ஏழைகளை ஏழைகளாக வைத்திருந்தார்கள், ஏழை குழந்தைகளை ஏழை குழந்தைகளாகவே வைத்திருந்தார்கள். தங்கள் வாக்கு வாங்கி அரசியலுக்காக எலெக்ஷன் வர்றப்போ காசை கொடுத்து, பிரியாணியை கொடுத்து, பாட்டில கொடுத்து மக்களை ஓட்டுக்காகவே வச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏழை மக்கள் மீது பாசம் கொண்டு பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்காங்க. பெண்களுக்கு எரிவாயு கேஸ்
எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். காப்பீடு கொடுத்தாங்க. பெண்கள் மாணவர்களுக்கு கழிப்பறை கட்டுறதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் முதல்ல கழிப்பறை கட்டுறதுக்கு கல் எடுத்து வச்சு திட்டம் துவக்கி வச்சாங்க தூய்மை இந்தியா மூலம். இப்படி மிகப்பெரிய அந்த தொழில் விருப்பம் உள்ள பாரத பிரதமர் பல திட்டங்களுக்கு கொடுத்தாலும் கூட கொண்டு போய் உங்ககிட்ட சேர்த்த முடியல, மக்களுக்கு போய் சேரல. எனக்கு தெரியும், நீங்கெல்லாம் சொல்றீங்களே இதெல்லாம் எங்க கிடைச்சதுன்னு நீங்க கேட்பீங்க, எனக்கு தெரியும். நான் இப்ப டெல்லி போயிருந்தேன். டெல்லி போயிட்டு அமைச்சரை பார்த்தேன். அமைச்சரை வரவு சொன்னேன், கோயம்புத்தூருக்கு வரேன்னு சொன்னாரு. அப்ப முடிச்சுட்டு கிருஷி பவன் ஒரு இடம், அதுதான் நம்முடைய முழு அலுவலகம் இருக்குது, இதுக்கு நம்முடைய ஆபீஸ். அங்க போய் அதிகாரியை சந்திக்கிறப்போ அங்க நோடல் ஆபீசர், தமிழ்நாட்டோட பார்வையிடர் ஆபீசர் சொல்றாங்க, இங்கிருந்து நாங்கள் பணத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறோம், ஆனால் மாநில அரசு திட்டங்களை சரியாக நிறைவேற்றுவதில்லை. உதாரணத்துக்கு ஆத்மா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. ஆத்மா திட்டம் என்னன்னா, திட்டங்கள் சரியாக செயல்படுத்துகிறதான்னு பாக்குறதுக்கு ஒரு வேளாண் துறை போட்டிருக்காங்க. அவருக்கு கொடுக்கிற பணம் நான் போன எடுத்து காமிக்கிறாங்க, 43 கோடி ரூபாய் சம்பளத்துக்காக கொடுக்க விட்டுருக்கிறது. ஆனா அந்த பணத்தை வாங்கி அந்த வேளாண் துறை அதிகாரிகளுக்கு சம்பளத்தை கூட கொடுக்காம இருக்கிற அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. நான் வருவத்தோட தெரிவிச்சுக்கிறேன். அதனால இங்க இந்த திமுகங்கிற கட்சி இருக்கிற வரைக்கும் சாராயம் ஆறாக ஓடும், சாராயம் சந்து சந்தாக விற்கப்படும், பெண்கள் ரோட்டில் நீங்கள் தைரியமாக தாலியோடு நடக்க முடியாது, உங்கள் குழந்தைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தால் அது மிகப்பெரிய அதிசயம்தான். நேற்று நான் பாப்பிரெட்டிப்பட்டி போயிருந்தேன். அங்க ஒரு சுடுகாட்டுல ஒருத்தர் சொல்றாரு, டெய்லியும் இறந்தவங்களுடைய படம் வைப்பாங்களாம். அவரு சொல்றாரு, தினமும் வருகின்ற சாவரம் எத்தனை வயசுன்னு கேட்டீங்கன்னா 30 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள உள்ளவங்க இளைஞர்கள் சாகிறார்கள். ஏன் சாகுறாங்கன்னா குடியால் சாகுறாங்க. அது மட்டும் இல்லைங்கம்மா, தர்மபுரியில ஒரு கிராமத்துல 300 குடும்பம் உள்ள ஒரு வீடு உள்ள அந்த கிராமத்துல 90% குடும்பத்துல ஆண்களே இல்லை, பெண்கள் அந்த குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொடுமையான விஷயம். எல்லாத்துக்கும் மூலகாரம் என்ன தெரியுமாமா? என்ன தெரியுமா? சாராயம். FL1, FL2, FL3 எல்லா பேரிலையும் எல்லாத்தையும் குடிக்க வைக்கிற அரசு, எல்லாத்தையும் குடிக்க வச்சிருவாங்க. நீங்க அந்த ஹைவேஸ்ல போய் பாருங்க, குடிக்கிறவனுக்கு கொஞ்சம் ஆசை இருந்தா கூட இங்க இருந்து பாண்டிச்சேரி போறக்குள்ள அதுக்கு முன்னாடியே இறங்கி ரோட்ல குடிக்கிற அளவுக்கு ஒரு விளம்பரத்தை, சாராயத்தை விற்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. உங்கள்கிட்ட ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தான் ஓட்டு வங்கி, நீங்க தான் ஓட்டு போட்டு மாத்தக்கூடியவங்க. நீங்க மனமாற்றம் ஏற்படாமல் எங்களால மோடிஜினால தமிழ்நாட்டுல ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால அன்போடு கேட்டுக்கிறேன். 2 விஷயம் உங்கள்கிட்ட சொல்றேன், ரொம்ப அதிகம் சொல்ல. 4ஆம் தேதி அன்னைக்கு உங்கள இருந்து ஒரு 10 பேரோ 20 பேரோ நீங்க வந்து மத்திய சந்திக்கிறீங்க. அதற்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறேன். வாரியத்தினுடைய குழந்தைகளோடு வரணும். நேரடியா வந்து அமைச்சர்கிட்ட நீங்க உங்களுடைய குறைகளை சொல்லலாம். உங்க வீட்டுல சாராயம் ஆறா ஓடுறது, குடிக்க வைக்கிறது அரசாங்கம். அம்மா சொன்ன மாதிரி வீட்டுக்காரன் சாயங்காலம் நான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போயிட்டு வந்தா அந்த காசை அடிச்சு புடுங்கி கொண்டு போய் திரும்ப அரசாங்கத்துக்கே கொடுத்துறது. இது எல்லாம் நீங்க தான் வந்து அமைச்சர்கிட்ட சொல்லணும். அமைச்சருக்கு தெரியாது இல்ல, நாங்கெல்லாம் சொன்ன என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க போய் மக்களுக்கு திட்டங்களை கொண்டு சேருங்கன்னு சொல்றாங்க. அதனாலங்கம்மா, நான் உங்களோட 10 பேரோ 20 பேரோ, எங்களுடைய பொறுப்பாளர் மகேஷ் இருக்காரு, மாவட்ட தலைவர் பிரவீன் டாக்டர் இருக்காங்க, அவங்க பேர்ல ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி தர சொல்றேன். நீங்க கோயம்புத்தூர் வந்துடுறீங்க, மத்தியான அமைச்சர் சந்திக்கிறீங்க. 4 மணிக்கு நம்ம குஷ்பமா வராங்க. பொங்கல் விழாவில் நீங்க கலந்துக்கிறீங்க எல்லாரும். பொங்கல் விழா முடிச்சுட்டு வள்ளிக்கும்மி இருக்கு, முடிஞ்சா நீங்க டான்ஸும் ஆடலாம். நல்ல உணவு ஏற்பாடு இருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு நீங்க இந்த மாநாட்டுல கலந்துக்கணும்னு சொல்லி அன்போடு என்னோட வேண்டுகோளை வைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய இந்த பிரச்சனைகள், பனை வாரிய பிரச்சனை, மற்ற பிரச்சனை எல்லாமே சொன்னாங்க. விவசாயம் சார்ந்த பிரச்சனை எல்லாமே உடனடியாக என் மனசு பட்டிருக்கு, நான் கொண்டு போறேன். இந்த கூட்டுறவு வங்கியை துவங்கறதுக்கு கூட்டுறவு தலைவர் அமித்ஷா அவர்கள் அடுத்த முறை வர்றப்போ இந்த ஆலை பத்தி குறித்து இதை மீண்டும் இந்த ஆலையை ஓட வைக்கிறதுக்கு, உங்களுடைய பனைமரத்திலிருந்து பொருட்களை இறக்கி உங்களுக்கு வருமானம் வருவதற்கு என்ன செய்ய முடியுமோ அதற்கான அடிப்படை வேலைகளை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன்.
ஏன்னா நான் இப்போ டெல்லி போயிருந்ததே எதுக்குன்னா, ஈரோட்ல மஞ்சள் நிறைய விளையுது. மஞ்சள் நிறைய விளையிறப்போ மஞ்சள் தேக்கி வைக்கிறதுக்கு குடோன் கிடையாது. அப்ப போய் நான் அமைச்சர்கிட்ட சொன்னேன், எங்களுக்கு மஞ்சளுக்கு ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் வேணும்னு கேட்டேன். கொடுத்துடலாம் அப்படின்னா. அப்புறம் போய் அதிகாரிகளை சந்திச்சேன். பாருங்க, அமைச்சர் சொல்லிட்டாரு கொடுத்துடலான்னு. அதிகாரிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா, நாங்க ரெடி தான், ஆனா மாநில அரசு ஒரு கடிதம் கொடுக்க வேண்டும். கடிதம் கொடுத்தா மட்டும்தான் நாங்க கொடுக்க முடியும். ஆக மத்திய அரசு கொடுக்கலான்னு இல்ல, மத்திய அரசு கொடுப்பதற்கு செய்வதற்கு எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறது. அதற்கு ஆர்வம் இல்லாமல் உங்களை இப்படியே அமர வைக்க நினைக்கிறது திராவிட மாடல் திமுக அரசு. புரிஞ்சுதுமா? கரெக்ட் தான், புரிஞ்சுதுமா? ஆமா, இது வந்துமா, நான் ஒரே ஒரு வழி சொல்றேமா, இதெல்லாம் மாறணும்னா மக்கள் விரும்புகின்ற ஆட்சி அமைய வேண்டும் என்றால் நரேந்திர மோடி அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தால் மட்டும்தான் விடிவு. இல்லாட்டி விடிவு இல்லை. நான் அனுபவப்பட்டு ஆள் மனதிலிருந்து உள்ளார்ந்து உண்மையை பேசுறேன். ஏதோ அரசியல்வாதியாக பேசல. குஜராத்ல 15 ஆண்டு காலம் நரேந்திர மோடி ஆட்சி கண்களால் கண்டவன் நான். பார்த்து அந்த வளர்ச்சியை கண்டுதான் நான் தமிழ்நாட்டில் பிஜேபியில சேர்ந்தேன். சும்மா சேரல. நான் உண்மை உங்களுக்கெல்லாம் ஏதோ ஓட்டு அரசியலுக்காக பேசல. நீங்க நல்லா இருக்கணும்னா, உங்க குழந்தைகள் நல்லா இருக்கணும்னா, உங்க வம்சம் நல்லா இருக்கணும்னா, நீங்க மகிழ்ச்சியோடு வாழணும்னா, நல்ல உடல்நலத்தோடு வாழணும் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமைய வேண்டும். அமைந்தால்தான் அது சாத்தியம். நீங்க தயவு செய்து புரிஞ்சு. அதனால நான் உங்களை அன்போடு அழைப்பு விடுக்கிறேன். எல்லா பெட்டிஷன் தயாரி கொண்டு வாங்க. இப்ப நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். இப்பவே பத்திரிகை உங்களுக்கு கொடுக்குறேன். நானு நீங்க வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். மற்றபடி எல்லா பிரச்சனையும் நீங்க எழுதி கொடுங்க. ஒவ்வொன்றாக நாம் சரிவதற்கான முயற்சி செய்வோம். எல்லா மரமும் நட்டிருக்கிறோம். அரச மரம் நட்டோம், ஆலமரம், அதே மாதிரி நம்முடைய பனங்கன்றுகள் வச்சிருக்கிறோம். இதையெல்லாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது உங்க பொறுப்பும் கூட. பாத்துக்கீங்களா? எல்லா மரத்தையும் பாத்துக்கலாமா? சரி, மாவட்ட தலைவர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதனால இங்க வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அதே மாதிரி இப்ப சொல்றாங்க, ஒரு FBO இருக்காங்க ஆல்ரெடி. ஒரு FBO பண்றதுக்கான முயற்சியை பனை வாரியத்தின் மூலமா ஒரு முயற்சியை நிச்சயமா நான் எடுக்க சொல்றேன். நிச்சயமா சொல்றேமா, இன்றிலிருந்து நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான மாற்றம் தொடங்கும் என்று நீங்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமைக்குரிய அண்ணன் அவர்களிடம் திரு விஷ்ணுகுமார் மனு ஒப்படைப்பதற்காக கங்காதரன் அண்ணா, அக்கா ஒரே நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் உட்கார, 2 நிமிஷம் உட்காருங்க. 2 நிமிஷம் வாங்கண்ணா. விஷ்ணு வாங்க. விஷ்ணுண்ணா பனையேறி ஆரம்பிக்கிறேன். வடிவேல் அந்த வாங்க. நம்ம சோசியல் மீடியா விவசாய மாவட்ட பொதுச் செயலாளர், ஊராட்சி மன்ற தலைவர். அப்படியே எந்திரிங்க.